வணக்கம் வணக்கம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு டேட்டா வித் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம 100 டேஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜேர்னியில் டே 6. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரோட் மேப் பார்த்தோம். அப்புறம் எக்ஸலோட இன்ட்ரடக்ஷன், இன்டர்ஃபேஸு, ரிப்பன், அப்புறம் ஃபார்மேட்டிங், இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் இருக்கிற ரொம்ப முக்கியமான டாபிக் பேசிக் ஃபார்முலாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸல் தெரியணுங்கிறத தாண்டி பேசிக் ஃபார்முலாஸை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போன பிறகு அவங்க டோட்டல் சேல்ஸு, ஆவரேஜ் சேலரி, இந்த மாதிரி கால்குலேஷனை டெய்லி நீங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இது ப்ராக்டிக்கல் செஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்முலானா என்ன? ஃபார்முலானா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கால்குலேஷனை எக்ஸல் தானாக அதுவே செஞ்சு தர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபார்முலா. அதுவே நமக்கு அந்த கால்குலேஷனை செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கணும். கால்குலேட்டரில் போய் நம்ம 25 + 30 அப்படின்னு போட்டு ஆன்சர் வரும். எக்ஸலும் அதே தான் பண்ணும். ஆனால் எக்ஸலில் ஒரு ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ரோஸ்க்கும் அதே கால்குலேஷனை அது ஒரு செகண்டில் பண்ணி கொடுத்துரும். நம்ம கால்குலேட்டரில் போனோம்னா ஒவ்வொரு நம்பராக டைப் பண்ணி ++ஆக போடணும். ஆனால் எக்ஸலில் கிடையாது. ஒரே ஒரு ஃபார்முலா நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மில்லி செகண்டில் அது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துரும், கம்ப்ளீட் டேட்டாவுக்கு. அதுதான் எக்ஸலில் ஃபார்முலாவுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ். எக்ஸலில் எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் சிம்பிள்னு ஒன்று இருக்கும். அதுதான் ரொம்ப மெயின். ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம் அப்படின்னாலே நம்ம ஈக்குவலில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன். ஈக்குவல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்காக நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கீழே அந்த நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே போடுங்க ஈக்குவல். ஈக்குவல் போட்டோன்னே என்ன பண்ணலாம், 5 + 10ன்னு கொடுங்க. பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா பாரில் நம்ம அடிக்கிற டேட்டா வருது. ப்ளஸ்ன்னு கொடுத்தோன்னே சம்மு அப்படின்னு சொல்லிட்டு நேம் பாக்ஸில் காட்டுது. என்டர் கொடுத்தோன்னே என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஆன்சர் வந்துடும், ஓகேவா? இப்போ நீங்கள் ஈக்குவல் சிம்பிள் போட்டு இன்ட்டு, டிவிஷன் எது கொடுத்தாலும் அது ஆன்சர் கொடுக்கும். எக்ஸலில் நீங்கள் ஃபார்முலா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக ஈக்குவல் சிம்பிள் போடணும், மறந்துடாதீங்க, ஓகேவா? இதை அழிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக் ஃபார்முலாஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 இருக்கும். அது சும்மா பண்ணி பார்க்க முடியாதுல்ல, ஒரு டேட்டா செட் வேணும். அதுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்க்ரீனில் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸ்டூடெண்ட்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து தமிழ், இங்கிலீஷ். ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறோம்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா? அடுத்து மேக்ஸ். 3 சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அருண்னு போட்டுக்கோங்க. அடுத்து பிரியா. என் கூடவே சேர்ந்து நீங்களும் டைப் பண்ணுங்க, ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கும் வந்து அது ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 4 பேரோடது போட்டோம். இவங்களுக்கு ஒரு மார்க் போடுவோம். 80, 75, 19 போட்டுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு 92. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மார்க் கூட போட்டுக்கலாம், ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஒரு டேட்டா செட். நான் வந்து எனக்கு பிடிச்ச மார்க்ஸை போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மார்க்ஸ் கூட போட்டுக்கலாம். உங்கள் பேர் போட்டு கூட எல்லாத்துக்கும் 100, 100ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், ஓகேவா? இது வந்து ரொம்ப சின்ன டேட்டா செட் தான். ஆனால் நம்ம நிறைய டேட்டா செட் வச்சு பார்த்தோம்னா இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். எப்படி நம்ம ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போதும், ஓகே? ஒரு டேபிள் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இதை பார்க்கும்போது எது ஹெட்டர்னு உங்களுக்கு தெரியுதா? கசகசன்னு இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டர் அழகாக்கும், ஓகேவா? பேக்ரவுண்டுக்கு எல்லோ கொடுத்துக்கலாம், போல்ட் ஆக்கிக்குவோம். இதை சென்டரில் அலைன் பண்ணிக்கலாம். இதுவும் சென்டரில் கொடுத்துக்கலாம், ஓகேவா? இது ஓகே, மற்றதெல்லாம் ஓகே தான். இப்போ இதுதான் ஹெட்டர்னு, ஓகேவா? அருண், பிரியா, கவின், ராதா, இவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு. இந்த டேட்டா செட் வச்சு தான் நம்ம எல்லா ஃபார்முலாவையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா சம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. இது என்ன பண்ணோம்னா, டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். சம் ஃபார்முலா வந்து பல நம்பர்ஸை சேர்த்து வச்சு டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மண்டேல வந்து 5000 சேல் ஆகுது. டியூஸ்டேக்கு ஒரு 6500 சேல் ஆகுது. வெனஸ்டேக்கு 4500 சேல் ஆகுது. நீங்கள் வந்து கல்லால் உட்காந்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஓனர் இல்லை.
ஓனர் வந்து இப்போ கடைசி 3 நாளா வந்து மொத்தம் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, நீங்க டக்குனு 3யும் போட்டு கால்குலேட் பண்ணி சொல்லிருவீங்க. இதே இன்னொரு ஓனர் வராரு. அது கம்பெனிக்கு 2 ஓனர்ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஓனர் வந்து கடைசி 100 டேஸ்ல எவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சோ எல்லாத்தையும் இப்பவே சொல்லுன்னு சொன்னா, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு ஒண்ணா எடுத்து கால்குலேட்டர்ல நம்ம போட முடியுமா? அப்படி போட முடியாது. அதுக்கு நீங்க எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஈஸியா 1 செகண்ட்ல அந்த 100 டேஸ்க்குள்ள சேல்ஸ் டேட்டாவும் அது எடுத்து குடுத்துரும். அத நான் எப்படின்னு இப்ப சொல்றேன். இப்ப பாருங்க. இப்போ அ அருண் இருக்கான். அருணோட தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் 3 சப்ஜெக்ட் தான் அவனுக்கு எக்ஸாமே வச்சிருக்காங்க. அவனோட டோட்டல் என்னன்னு இப்ப கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ டோட்டல் இத நான் சம்முனே போடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். சம் ஃபார்முலானால சம்முன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? சம்முனாலே டோட்டல் கண்டுபிடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒண்ணுமில்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல். ஈக்குவல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்? சம் ஃபார்முலான்னு சொல்லிட்டேன். எஸ்யூஎம்ன்னு போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் ஈக்குவல் போடுறீங்க, சம்முன்னு போடுறீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு சிம்பல் இருக்கு. என்னன்னா, பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணணும். அந்த பேரந்தசிஸ்குள்ள தான் நம்ம ரேஞ்ச சொல்லுவோம். என்னன்னு பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டோம். இதில கீழ பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நம்பர் 2, கமான்னு போட்டிருக்கும். இது என்னன்னா, எந்தெந்த நம்பர நீங்க சம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம எல்லா நம்பரையும் கமான்னு குடுக்க முடியாது. இப்போ B2, C2, D2ன்னு 3 இருக்கு. அதனால குடுத்துறலாம். Z வரைக்கும் இருந்துச்சுன்னா, ஒண்ணு ஒண்ணா நம்மளால குடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரேஞ்ச் குடுக்கலாம். இப்போ நமக்கு B2ல ஸ்டார்ட் ஆகணும் எனக்கு. B2லருந்து Z2 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா, இப்ப Z2 என்ட்ட இல்ல. D2 வரைக்கும் தான் இருக்கு. அதனால நம்ம D2ன்னு குடுத்துக்கலாம். இப்போ அது B2லருந்து D2 வரைக்கும் நமக்கு சம் பண்ணி குடுத்துரும். ஓகே. இப்போ அருணோட டோட்டல் எவ்வளவுனா 245. இப்போ நான் பிரியாக்கு, கவினுக்கு, ராதாக்கு இவங்களுக்கெல்லாம் போடணும்னா மறுபடியும் ஃபார்முலா போடணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல. அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த ஃபில். இத வந்து நம்ம அங்க வரைக்கும் போ வேண்டாம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்டிவ் செல்ல கீழ ஒரு ஸ்கொயர் இருக்கும். அத அப்படியே இழுங்க. அவ்வளதான். எல்லாரோட டோட்டலும் வந்துருச்சு. இத இழுக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இழுக்குறீங்கன்னா, இப்ப இந்த சம் B2, D2ன்னு இருக்குல்ல, அத இழுக்கும்போது அந்த சம் B3, D3 ஆகும். அடுத்து B4, D4 ஆகும். அதுதான் நடக்கும் அந்த இழுக்கும்போது. ஸோ, அது இழுத்தோனே எல்லாத்துக்குமே அது குடுத்துரும். இத நீங்க மல்டிபிள் ரோஸ், காலம்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க பெரிய டேட்டா செட் வேணா நான் என் வாட்ஸ்அப் சேனல்ல குடுக்குறேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, அத கூட எடுத்து நீங்க எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஓகேவா? சம் முடிஞ்சுச்சு. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டோட்டல் சேல்ஸு, ப்ராஃபிட்டு, எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆவரேஜ். இப்போ அவன் 3 ஸ் சப்ஜெக்ட் வச்சிருக்கான். அதில ஆவரேஜ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். ஆவரேஜ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்களும் டைப் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாரி ஈக்குவல் போடுங்க. சம்முன்னு டைப் பண்ண இடத்துல ஆவரேஜ். என்ன பண்ணணும்? பேரந்தசிஸ ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அதே மாரி B2 இன்டூ D2ன்னு போட்டுக்கோங்க. அதே மாரி செலக்ட் ஆயிருச்சு. என்டர் குடுக்கணும். இப்போ இதுல 81.666667ன்னு வருது. இத வந்து நம்ம வந்து இவ்வளோ டெசிமல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நெனச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்படி போங்க. இத கிளிக் பண்ணியிருக்கீங்களா? ஆவரேஜா மொத்தமா கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாமே அப்படிதான் வரும். ஜெனரல் குடுத்து நம்பர் இப்படி குடுத்துருங்க. இப்படி குடுத்துட்டீங்கன்னா 2 டெசிமல் தான் வரும். எல்லாமே வராது. இத ரவுண்ட் அப் பண்றதுக்கெல்லாம் சில ஃபார்முலாஸ் இருக்கு. அது பின்னாடி வரும். இப்போதைக்கு இத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இவனுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. மீதி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயர அப்படியே இழுங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் இப்போ ஆவரேஜ் வந்துருச்சு. இந்த ஆவரேஜ் ஃபார்முலா வந்து என்ன பண்ணும்னா, பல வேல்யூஸோட ஆவரேஜ கண்டுபிடிக்கும். இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஆ கட் ஆஃப்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஜினியரிங் சேரணும்னா கட் ஆஃப் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? மேத்ஸ் மார்க்க ஃபுல்லா எடுத்துருவாங்க. அப்புறம் பிசிக்ஸையும், கெமிஸ்ட்ரியையும் கூட்டி ஆவரேஜ் எடுப்பாங்கல்ல, அந்த மாரி தான். ஆவரேஜ் வந்து நெறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ, ஆவரேஜ்க்கு தான் இத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் ரியல் லைஃப்ல இந்த மாரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஓகேவா? அடுத்த ஃபங்ஷன் என்னன்னா, ரொம்ப ஈஸியான ஃபங்ஷன். மினிமம். மினிமம்னா ஒண்ணும் இல்ல. இப்போ அருண் வந்து அவங்க பேரன்ட்ஸ் மீட்டிங்க்கு வராங்க. அருண் வந்து அவங்க அப்பாவ கூட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு அவங்க அப்பா வந்து கேட்காரு, "எந்த சப்ஜெக்ட்ல மேம் அவன் ரொம்ப லோவா இருக்கான்?" அப்படின்னு கேட்காரு. அப்பனா என்ன பண்ணணும்? நம்ம ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்கான். அதனால ஈஸியா பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 20 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஈக்குவல் அதே மாரி ஈக்குவல் போடுங்க. மின். மின்னு தான். வேற எதுவும் இல்ல. சரியா? மின் போட்டு ஓப்பன் பண்ணுங்க. B2 அவரு இத்தன சப்ஜெக்ட்ல இவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பண்ண முடியும். B2 இன்டு T2 குடுங்க. இப்ப இது என்ன குடுக்கும்னு நெனைக்கிறீங்க? அவர் எந்த சப்ஜெக்ட்ல கம்மியா மார்க் எடுத்திருக்காரு, மினிமம் மார்க் எதுல எடுத்திருக்காரு அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஃபங்ஷன். என்டர். அருணுக்கு. அப்போ அருண் வந்து எதுல 75ல மினிமம் மார்க் எடுத்திருக்கான். அதுவும் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவரோட மினிமம் மார்க் 75. அதே மாரி எல்லாரும் கேட்காங்க அப்படின்னா, அப்படியே. ஓகேவா? இதான் மினிமம் ஃபங்ஷனோட வேல்யூ. அதாவது எதுல லோ மார்க் எடுத்திருக்கேன்னு கேட்டிருக்க அப்பா, கண்டிப்பா எதுல மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்காருன்னும் கேட்பாங்க. ஸோ மேக்ஸ்ன்னு குடுங்க. மேக்ஸ் குடுத்துட்டு அதே மாரி ஈக்குவல்ட் மேக்ஸ்
B2 இன்ட்டு D2 சேம். ஓகேவா? இப்போ அவர் மேக்ஸிமம் மார்க் எதுல எடுத்திருக்காரு? மேக்ஸ்ல வந்து அவர் நல்லா படிக்காரு. அப்போ அவங்க ஏதாவது கொஞ்சம் வந்து ஏதாவது வாங்கி குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிஃப்ட்ஸ் மாரி ஏதாவது. ஓகேவா? ஓகே வந்து இப்ப நம்ம மினிமம், மேக்ஸ் 2மே பார்த்துட்டோம். மினிமம் வந்து யா எந்த வேல்யூ ரொம்ப மினிமமா இருக்குன்னு பார்க்குறது. மேக்ஸ் வந்து ஹையஸ்ட் வேல்யூ பார்க்குறது. இத வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க இந்த மாரி ஃபங்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் கவுண்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. டைப் பண்றேன். ஓகேவா? கவுண்ட்ன்னு ஓப்பன் பண்ணுங்க. கவுண்ட்னா ஒண்ணும் இல்ல. இது என்ன பண்ணும்னா, கவுண்ட் வந்து நம்பர் இருக்க செல்ஸ். இப்ப அருண், பிரியா, கவின், ராதாலாம் வந்து டெக்ஸ்ட் இருக்கிற செல்ஸ். அந்த நம்பர வந்து இது கவுண்ட் பண்ணாது. அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணவும் கூடாது. அதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. கவுண்ட்னா என்ன பண்ணும்னா, இப்போ வந்து B2ல ஆரம்பிச்சு H2 வரைக்கும் நம்பர் இருக்கு. இத வந்து இப்ப ஏதாவது ஒரு இடத்துல பிளாங்க் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் புரியும். ஈக்குவல் குடுத்து கவுண்ட் B2ல இருந்து H2 வரைக்கும் பண்ணுவோம். ஓகேவா? H2னா மேக்ஸ் வரைக்கி பண்ணலாம். இங்கேருந்து இங்க வரைக்கும் கவர் பண்றது பார்த்தீங்களா? அதே மாரி தான். H2 குடுங்க. இப்போ ஏன் 7ன்னு காட்டுதுன்னா, B 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ B2லருந்து H2 வரைக்கும் மொத்தம் 7 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு அது சொல்லுது. ஏன்னா எதுலயுமே பிளாங்க் செல் இல்ல. இப்ப பாருங்களேன். இந்த அருணோட மேக்ஸ் மார்க்க நான் அழிக்கிறேன். இப்ப பாருங்க. இப்ப பார்த்தீங்களா கவுண்ட் 6 ஆயிருச்சு. ஏன்னா அருண்ட்ட மேக்ஸ் ஃபீல்டுல எந்த டேட்டாவும் இல்ல. ஸோ கவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அங்க டேட்டா இல்லன்னு தெரியும். ஸோ அது 6ன்னு காட்டுது. அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு பிளாங்க் வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் போட்டுக்கோங்க. இவங்க எல்லாருக்கும் 7 தான் வரப்போகுது. ஏன்னா எல்லாருக்குமே டேட்டா இருக்கு. இப்ப 19 போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல தேவைப்படும். இப்ப அதே மாரி ஒண்ணு. இப்போ 50 ஸ்டூடண்ட்ஸ் மார்க் என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்ஸ் இருக்கிற செல்ல மட்டும் தான் இது கவுண்ட் பண்ணும். சில பேர் லீவ் போட்டுருக்கலாம். சில பேர் ஆப்சென்ட் ஆயிருக்கலாம். அந்த மாரி இருக்க செல்ல விட்டுரும். அவ்வளோதான். முக்கியமான விஷயம் கவுண்ட் ஃபார்முலால டெக்ஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணாது. நம்பர்ஸ் இருக்க செல்ல மட்டும் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம இருக்கு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். கவுண்டுக்கும் கவுண்ட் ஏக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். கவுண்ட் ஏ என்ன பண்ணும்னா, பிளாங்க் இல்லாத எல்லா செல்ஸையும் கவுண்ட் பண்ணும். நம்பர் இருந்தாலும் கவுண்ட் பண்ணும். டெக்ஸ்ட் இருந்தாலும் கவுண்ட் பண்ணும். இப்ப இது என்ன சொன்னேன்? கவுண்ட் வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும்னு சொன்னேன். ஆனா கவுண்ட் ஏ அப்படி கிடையாது. அது டெக்ஸ்ட், நம்பர்ஸ்ன்னு எல்லாத்தையுமே எடுக்கும். கணக்கெடுக்கும். இப்ப பாருங்க. இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? A2ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? A2 டூ எவ்வளோ வரைக்கும்? I2 வரைக்கும் எடுப்போமா? I2 வரைக்கும் எடுப்போம். பார்த்தீங்களா 8. ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சாரி நான் B2ல இருந்து எடுத்திருக்கேன்னு நெனைக்கிறேன். A2ல இருந்து I2 வரைக்கும் எடுத்திருக்கேன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 9ன்ல காட்டணும். 9ன்னு காட்டணும். என்ன பண்ணியிருக்கேன்? சாரி இப்ப தான் நான் பார்க்குறேன். கவுண்ட் நான் பார்த்தீங்கன்னா, கவுண்டுன்னே போட்டிருக்கேன். ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவோட பேர் என்னது? கவுண்ட் ஏ. இப்ப கரெக்ட்டா வரும். சரியா? நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்களா 9 வந்துருச்சு. நான் சாரி அந்த ஏவ மிஸ் பண்ணிட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பார்த்தீங்களா? இப்ப 9 இப்போ இதில வந்து நம்ம அருண் அழிச்சிருவோம். அழிச்சு பார்ப்போம். மறுபடியும் என்டர் பண்ணிக்கலாம். இப்ப கவுண்ட் ஏ பார்த்தீங்களா 8. ஏன்னா பாருங்க அது டெக்ஸ்ட்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுது. இதே கவுண்ட் ஃபங்ஷன்னா டெக்ஸ்ட்ட எடுக்காது. கவுண்ட் ஏ ஃபங்ஷன் 2யுமே எடுக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அருண் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. கவுண்ட் ஏ அதே மாரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாயி நேம் லிஸ்ட் அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஃபங்ஷன் என்னன்னா, கவுண்ட் பிளாங்க். இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இது என்ன பண்ணும்னா, பிளாங்க் செல்ஸ மட்டும் கவுண்ட் பண்ணி குடுக்கும். அதான் கவுண்ட் பிளாங்கோட வேல. வெயிட் பண்ணுங்க. கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு போடுங்க. கவுண்ட் பிளாங்க் ஒண்ணும் இல்ல. அதே மாரி தான் ஈஸியா தான் இருக்கும். இத கொஞ்சம் இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு இடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த இத கொஞ்சம் இப்படி இந்த மாரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியறதுக்காக. அதே சேம் ஈக்குவல் டூ போடுங்க. கவுண்ட் பிளாங்க் அப்படியே ட்ரை பண்ணுங்க. கவுண்ட் கவுண்ட் பிளாங்க் பேரந்திசிஸ் ஓப்பன். எங்கேருந்து எங்க பண்ணலாம்? அதே மாரி A2லருந்து J2 வரைக்கும் பண்ணலாம். A2 டூ J2 எனக்கு தெரிஞ்சு இப்ப 0ன்னு வரும். ஓகேவா? 0 ஏன் 0 அப்டின்னா, எந்த பிளாங்க் செல்ஸுமே அங்க இல்ல. அப்போ உங்களுக்கு எல்லா செல்ஸ்லயும் டேட்டா இருக்கு அப்டின்னு சொல்லிருச்சு. இத நம்ம எப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னா, அந்த டேட்டாவ கிளீன் பண்ணுவோம்ல, அப்ப இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க. ஏதாவது ஒரு இத அழிப்போமா? அருணே அழிக்க வேண்டாம். சரி அருண் தான் இருக்கான் ஆனா. மினிமம் அழிப்போம்.
மினிமம் வேண்டாம், ஃபார்முலாலையும் இங்கிலீஷ் அழிப்போம். இங்கிலீஷில் 75 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா கவுண்ட் பிளாங்க் வந்து 1 ஆயிடுச்சு, கவுண்ட் ஏ வந்து 8 ஆயிடுச்சு, கவுண்ட் வந்து 6 ஆயிடுச்சு. ஏன்னா கவுண்ட் வந்து நம்பர்ஸ் எடுக்கும், ஸோ அது 1 குறைச்சிருச்சு. கவுண்ட் ஏ ரெண்டையுமே எடுக்கும், அதுவும் 1 குறைச்சிருச்சு. கவுண்ட் பிளாங்க் வந்து 1 போட்டிருக்கு, ஏன்னா அருணோட ரோல ஒரு பிளாங்க் செல் இருக்கு, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றதுக்காக. ஓகேவா? இப்போ இது பண்ணிக்கோ, இதுதான் கவுண்ட் பிளாங்கோட வேலை. நீங்கள் அதே மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சு. ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் சில எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுக்காம இருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்குலாம் யூஸ் ஆகும். டேட்டா அனலிஸ்ட் மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா வந்து க்ளீனிங் மெத்தடில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும்ல, சில டேட்டாவில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ப்ராடக்ட். இதை நான் உங்களுக்கு தனி டேபிளில் போட்டு சொல்கிறேனே. இங்கே வாங்க, ஃபுட்டு சம்மந்தமாக எடுத்துக்குவோமா? 2 பேர் எடுத்துக்கலாம். நேம், ஃபுட், ப்ரைஸ், குவான்டிட்டி. அதாவது ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை, என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணும், அவ்வளோதான் வித்தியாசம். சம்மு அதே மாதிரி தான், ஆனால் இது மல்டிப்ளை பண்ணும். ஏதாவது போட்டுக்கோங்க சரியா? நேம் கொஞ்சம் பெருசாக போட வேண்டாம், ஸ்ரீன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபுட்டு வந்து இவங்க தோசை வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து இட்லி வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே பல்க் ஆர்டர்ஸ் வாங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரியா? பல்க் இல்லை, ஒருத்தர் பல்க் ஆர்டர், ஒருத்தர் நார்மல் ஆர்டர். ஜெய்ங்கிறவங்க ஒரு 6 தோசை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, ப்ரைஸ் போடணும். ப்ரைஸ் ஒரு தோசையோட விலை என்ன போடலாம்? ஒரு 20 ருபீஸ் போடணும். 20 ருபீஸ். குவான்டிட்டி வந்து ஒரு 6 தோசை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை போட்டு வச்சுக்கலாம். ஸ்ரீங்கிறவங்க இட்லி வந்து எத்தனை வாங்குறாங்கன்னா ஒரு 450 இட்லி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, இட்லியோட விலை எவ்வளோ இருக்கும்? 8 ரூபா. 450 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெட்டரை வந்து கொஞ்சம் கலர் ஆக்கிக்கலாம். ஹெட்டர் ஓகேவா? 450 இட்லி வாங்கியிருக்காங்க. இப்போ 20 ரூபாய்க்கு 6 தோசை வாங்கியிருக்காங்கன்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இதே மாதிரி 450 4500 வாங்கினாங்கன்னா அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். ப்ராடக்ட் போட்டுக்கோங்க, ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு போட்டு ப்ராடக்ட். ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னா, ப்ராடக்டை போட்டுட்டு இந்த ப்ரைஸு குவான்டிட்டி, இதுதான் ப்ரைஸ் கமா குவான்டிட்டி, இதான் இந்த ஃபார்முலாவோட வேல்யூ. எப்படின்னா ப்ரைஸை ஃபஸ்ட்டு போடுங்க, ப்ரைஸ் 20 கமா குவான்டிட்டி. இது என்ன பண்ணணும்னா ப்ரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுக்கும், அவ்வளோதான். இதை நீங்கள் ப்ரைஸ் குவான்டிட்டான்னு இல்லை, எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 20 × 6ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம எப்பவும் போல் அந்த செல் அட்ரஸை கொடுக்கலாம். ஓகேவா? ப்ரைஸுங்கிறது எந்த அட்ரஸில் இருக்குது? ஓகேவா? செல் அட்ரஸை கொடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ப்ராடக்ட்டில் எங்கே போடுவோம்? இது எங்கே இருக்குது? C10ல் இருக்குது. C10 கமா, அப்போனா நம்ம கீழே வந்து ஃபில் பண்ணிக்கலாம், அந்த ஸ்கொயரை வச்சு நம்ம இது பண்ணுவோம்ல, ட்ராப் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து D10. எஸ், D10. ஓகே, போடுங்க, என்டர். பார்த்தீங்களா? 20 ரூபாய்க்கு 6 தோசை வாங்கியிருக்காருன்னா 120 ரூபா அவருக்கு பில்லு. ஸ்ரீங்கிறவங்களுக்கு 3200 பில்லு. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் பில்லிங்க்கு, இன்வென்ட்ரி, இன்வாய்ஸ், இந்த மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பில்லிங் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. பில்லே இப்படி தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னா ரவுண்டு. இதில் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் நம்ம கவர் பண்ணுறனால நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ரவுண்டுனா ஒன்றும் இல்லைங்க, டெசிமல் நம்பரை ரவுண்ட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ ஆவரேஜில் வந்து 0.67 0.67 இருக்குல்ல, இப்போ அதை பாருங்கள், ஈக்குவல் டு கொடுங்க, ரவுண்டு. அது எந்தது? அருணோடது எடுத்துக்கும். F2ல வந்து எவ்வளோ இருக்குது? 81.67 இருக்குது. எனக்கு வந்து என்ன வேணும்னா 81.6ன்னு வந்தால் போதும், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் இருந்தால் போதும். அப்படின்னா கமா போட்டு 1 போடுங்க. பார்த்தீங்களா? 81.70 அப்படின்னு கொடுக்கும். அதே மாதிரி இது வேறு ஏதாவது போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 82.00ன்னு கொடுக்குது. இதுலேயே இன்னும் 2 இருக்குது, என்னென்னா ரவுண்ட் அப் அண்ட் ரவுண்ட் டவுன். ஓகே, நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரவுண்ட் அப் அண்ட் ரவுண்ட் டவுன்.
ஓகே, ரவுண்ட் அப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை வந்து அது ஹையஸ்ட் வேல்யூவாக ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஆனால் ரவுண்ட் டவுன் என்ன பண்ணுவோன்னா, இப்போ 81ன்னு இருந்துச்சுன்னா 81.6ன்னு இருந்துச்சுன்னா ரவுண்ட் அப் அதை 82ன்னு மாற்றும். ரவுண்ட் டவுன் வந்து என்ன பண்ணுவோன்னா 81.6ஐ 81ன்னு மாற்றும். ரவுண்ட் அப்புனா 81ஐ 82வாக மாற்றும். ரவுண்ட் டவுன்னா 81ஐ 81ஆக கொடுக்கும். ஓகேவா? ஃபார்முலாஸ் ரெண்டுக்கும் நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரவுண்ட் அப் கொடுத்து நம்ம அந்த ஆவரேஜ் வேல்யூ எடுத்து போட்டோன்னா ரவுண்ட் அப் அண்ட் ரவுண்ட் டவுன் ரெண்டுமே வந்துடும். இப்போ ரவுண்ட் டவுனுக்கு போடுறேன். இப்போ நம்ம 82.20 எடுத்தனால ரவுண்ட் அப் ஃபார்முலாவில் 83ன்னு வந்திருக்கு. இதே ரவுண்ட் டவுனில் என்ன வரும்னா, ரவுண்ட் டவுன் போட்டு நம்ம அதே ஆவரேஜ் 82.20 கொடுத்தோம்னா 82ன்னு வரும். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நான் ரவுண்ட் டவுனில் என் பக்கத்தில் ஒரு டி போடாமல் விட்டேன். மறுபடியும் போன ஃபார்முலா ட்ரை பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபார்முலா நம்ம மறுபடியும் ரவுண்ட் டவுன் ஃபார்முலாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் தான் அந்த நேம் அப்படிங்கிற யாராவது வந்து வரும். இப்போ இதை போட்டிங்கன்னா 82 அப்படின்னு வரும், 82.0ன்னு வரும். வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ரவுண்ட் அப்னா ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்கும், ரவுண்ட் டவுன்னா ரவுண்ட் டவுன் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். ரவுண்ட்னாலே ரவுண்ட் பண்ணி கொடுக்குறது, அது ரவுண்ட் அப்பா ரவுண்ட் டவுனான்னு நம்ம தான் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரவுண்டெலாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரவுண்ட் அப் வந்து இந்த கொரியர் கடையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஃபார்முலா வந்து ஆப்ஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ ஆப்ஸ் போட்டு -96ன்னு போடுங்க, +96 ஆயிரும். அவ்வளோதான். இப்போ அந்த குவான்டிட்டியில் -6 இருக்குல்ல, அதை நம்ம போட்டு பார்ப்போம். ஓகேவா? அந்த -6ஐ வந்து நம்ம +6ஆக மாற்றுறதுக்கு ஆப்ஸ் யூஸ் பண்ணி மாற்றலாம். ஆப்ஸ் போடுங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி, குவான்டிட்டி எதில் இருக்குது, -6 வந்து D10ல் இருக்குது. இப்போ அந்த -6 + 6 ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆப்ஸ் அவ்வளோதான். அடுத்து வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்னா ஆட்டோசம். இது போக ஆட்டோசம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆட்டோசம் அந்த ஃபில் ஹேண்டில்னு, அதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஆப்ஸோட வேல்யூ அவ்வளோதான். இதோட நமக்கு பேசிக் ஃபார்முலாஸ்லாம் முடியுது. இதுக்கப்புறம் ஒரு 2 இது இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் 2, 3, 4ன்னு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதை வச்சு நான் ஆட்டோசம் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி அந்த கீழே இருக்க ஸ்கொயரை இழுக்கும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து இழுக்கணும். ஏன்னா சில இது வந்து அந்த சேம் வேல்யூஸ் அப்படியே கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி முடியலன்னு என்ன பண்ணுவோம், நேம் பாக்ஸில் போயிட்டு அப்படியே எதுலேருந்து எது வரைக்கும் ரேஞ்ச் டைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த சைடில் போய் இந்த ரேஞ்ச் டைப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். டைப் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆட்டோசம்மில் சம்முன்னு கொடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரிப்பனில் ஆட்டோசம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோசம்மில் சம்மை கிளிக் பண்ணோம்னா ஆட் பண்ணி கீழே கொடுக்குது பார்த்தீங்களா, 14. அதே மாதிரி நம்ம அடுத்த ஆவரேஜும் கொடுக்கலாம். பாருங்கள், ஆவரேஜ் கொடுங்க. இதை வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ்க்கு நல்லாயிருக்கும். ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா 5.6 வந்துருச்சு. அதே மாதிரி கவுண்ட் நம்பர் கொடுங்க. அடுத்து வந்து மினிமம் மேக்ஸிமம், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பிகினர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபார்முலாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய டேட்டாஸ்லாம் வரும்போது அதில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அதனால் நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக பேசிக் ஃபார்முலாஸ் இது தான். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணி கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? இந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன், இதோட ஆன்சர்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, இல்லைனா நான் வாட்ஸ்அப் சேனலில் கூட இந்த இமேஜ் அனுப்புகிறேன். ஓகேவா?
இப்போ இன்றைக்கி நடத்தின டாப்பிக்கை நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அந்த 10 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளோட நாலேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி கமெண்டில் போடுங்க, ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் ஒரு டேட்டா அனலிஸ்ட் அதிகமாக பயன்படுத்துகிற எல்லா ஃபார்முலாஸையும் பார்த்துட்டோம். ஒரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு இப்போதைக்கு சிறுசாக தெரியலாம், ஆனால் நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யும்போது இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி வீடியோஸை பார்க்காம எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையும் என் கூடயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நாளைக்கு டே 7ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இஃப்ஸ் அந்த மாதிரி ரியல் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் வீடியோஸ் வரும், உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம கோல் என்னென்னா 100 days முடியும் போது நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in day 7.